ஹாய் நண்பர்களே, சனா சேவை மையம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. முதல்ல 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிற நல்ல மார்க் வாங்கியிருக்கிற அனைவருக்கும் நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்வோம். அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் மறுகூட்டல் மற்றும் விடைத்தாள் நகல் பெற இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது அதே மாதிரி மே 9ஆம் தேதி முதல் மதிப்பெண் பட்டியலை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 9/5/2024 முதல் மார்ச் 2024 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர் வழியாக மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இல்லைன்னா dge.tn.government.in என்ற இணையதள மூலமாக சென்று HSC செகண்ட் இயர் மார்ச் 2024 ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இந்த விவரங்களை அளித்து நீங்களே ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிச்சிருக்காங்க. மதிப்பெண் மறுகூட்டல் கோரி விண்ணப்பிக்கும் பாடத்திற்கு விடைத்தாள்களின் நகல் கோரி விண்ணப்பித்திட இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாளின் நகல் பெற்ற பிறகு அவர்கள் மறுகூட்டல் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க. 7/5/2024 முதல் 11/5/2024 வரை பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியில் அல்லது தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம். அதாவது விடைத்தாள் நகலுக்கும் இல்லைன்னா மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்கிறவங்க 7/5 11/5க்குள்ள எங்க தேர்வு எழுதுறாங்களோ அந்த பள்ளியிலே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் பெறுவதற்கான கட்டணத்தை அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாடத்திற்கும் 275 ரூபா செலுத்தினா விடைத்தாள் நகல் காப்பி கொடுப்பாங்க. அதே போல மறுகூட்டல் அதுக்கு கட்டணம் உயிரியல் பாடத்திற்கு 305 ரூபாவும் ஏனைய பாடங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் 205 ரூபாவும் கட்டணமா நிர்ணயிச்சிருக்காங்க. தேர்வர்கள் விடைத்தாள்களின் நகலிற்கான கட்டணத்தை எங்க விண்ணப்பிக்கிறாங்க அந்த பள்ளியிலேயே பணமாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் போது வழங்கப்படும் ஒப்புகை சீட்டினை மாணவர்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த விஷயம் சம்பந்தமாக இந்த மறுகூட்டல் அல்லது விடைத்தாள் நகல் பெறுவது சம்பந்தமாக இந்த தகவல் தான் அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிச்சிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்